சாப்பாடு, நெய்ச்சோறு, தால்ச்சா, சிக்கன் கிரேவி. தால்ச்சாவுக்கு உள்ள கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ப்ராசஸ் தக்காளி, மல்லிகை, புதினா, பருப்பு வேக போட்டாச்சு. பருப்பு வெந்தோடனே தால்ச்சா ஏற்றிடணும். தக்காளியை தண்ணியில் போட்டிருக்கேன் அழுக்கு போகிறதுக்காக. இப்போ தக்காளியை அலசிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம தால்ச்சா வெட்டிடுவோம். புதினா தால்ச்சாவுக்கு, நெய்ச்சோறுக்கு, சிக்கன் கிரேவிக்கு போடலாம். புதினா ரெடி பண்ணிக்கிறீங்க. இதை உரியிட்டு கழுவி அலசி ரெடி பண்ணிட்டு வச்சுக்குவோம். இந்த புதினா அப்படி கருவேப்பிலை விடுற மாதிரி விடுறதுனால போதும். அது மாதிரி கவனமாக இருக்கணும். பழுத்த இலை இருந்துச்சுன்னா பழுத்த இலையை தூக்கி போட்டோம்னா, அழுகல் இருந்துச்சுனாலும் அதை விட்டுட்டு அழுகலை விட்டுட்டு இப்படி புதினா இலை எப்போவுமே சரி. இந்த கருத்து இருக்குது இங்கே இருக்கா, இதை விட்டுட்டு அதை அப்படி உரியிடணும். கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா, எலும்பு, இஞ்சி பூடு, சின்ன வெங்காயம் மூணையும் போட்டு கத்திரிக்காய் வேகிற வரையும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு தூக்கி விட்டு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சா ஃபினிஷிங். சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இது இஞ்சி பூடு, பட்டை கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் கிரேவிக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறாச்சு. சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சீரக பொடி கொஞ்சமாக போட்டுக்குருவோம். கடைசியில் மிளகு பொடி போடுவோம்.